கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்ப்பேன். வீட்டில் ஒய்ஃபுக்கு பசங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருப்பேன் நான். உங்களை வச்சு மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மீம்ஸ் போட்டது ஏதாவது ஒண்ணு பார்த்து ஹே ஆமா எனக்கு கூட இப்படி தோணுச்சு அந்த மாதிரி யாராச்சும் உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்களா? ஹரிப்பட வில்லன் மாதிரி அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஏதோ இந்த சூமோ ஸ்கார்பியோ எல்லாம் கண்டுபிடிச்சதே ஒரு படத்துல ஓட்டுறதுக்கு தான். சோ இன்னைக்கு கேமராவும் நானும்ல உங்கள் நானா இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே கார்த்தி அண்ட் நம்மளோட டைரக்டர் ஹரி சார் இருக்காரு. ரத்னம் படத்தை பத்தி எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாரு. சோ இந்த சம்மருக்கு தமிழ் படம் பார்க்கணும், அதுவும் புது தமிழ் படம் பார்க்கணும் அப்படிங்கிற பெரிய ஆசைகளோட இருக்கிற நீங்க எதுக்காக ரத்னம் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆன்சர்லாம் இப்ப கேதர் பண்ணிக்க போறீங்க. சோ வணக்கம் சார். வணக்கம். சோ டைரக்டர் ஹரி சார்னாலே வந்து ஸ்பீடு தான். ஏன்னா பொதுவா இப்ப யாராச்சும் நமக்காக வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 நிமிஷத்துல வந்துடும் 5 நிமிஷத்துல வந்துடும் பேச்சுக்கு தான் சொல்லுவோம். பட் உங்க படத்தோட ஹீரோ வந்து லிட்டரலா அதை பண்ணக்கூடியவர் தான். எப்பறம் இவ்வளவு சீக்கிரம் அப்படின்னு கேட்டா சென்னை டு மதுரை ஏர்போர்ட் 2 நிமிஷம், மதுரை டு மாட்டுத்தாவடி 3 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேப் ரூட்டோட மஜாவா சொல்லுவாப்ல. சோ எல்லாமே உங்க படத்துல அவ்வளவு ஃபயரா அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். சோ இந்த பரபரப்பு இந்த விறுவிறுப்பு வந்து எப்படி உங்களோட சிக்னேச்சரா மாறுச்சு? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து மிஸ் ஆயிரும், நாசர் சாரோட பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை வந்து தேடி பிடிக்கிறதுக்காக அவர் கடந்து அலைவார். அவர் அப்போ அதில் வந்து நிறைய பிளானிங் பண்ணுவார். மதுரையில் உள்ள எல்லா லொக்கேஷனையும் டிசைன் பண்ணி சொல்லுவார். அந்த லொக்கேஷனை பார்த்து அங்கே இங்கே 2 பேர் ரயில்வே ஸ்டேஷன் 2 இந்த நேரத்தில் எந்த ட்ரெயின் கிளம்ப, அந்த ட்ரெயின் வர்றவல்ல நான் அங்கே போய் இந்த ஊரில் போய் பிடிக்கிறேன் அந்த ட்ரெயினை, நீ வந்து பஸ் ஸ்டாண்டில் கிளியர் பண்ணிட்டு அடுத்து இங்கே போவாங்க, இப்படி ஏர்போர்ட் பக்கம் ஒரு 2 பேர் இப்படி சுற்றி ஆட்டோ ஸ்டாண்ட் அதுவும் தேடுறது. இப்படி வந்து ஜியோகிராஃபிக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம என்னோட படத்தில் அது பேசப்படும். ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு படமும் பண்ணுறேன். இப்போ திருநெல்வேலினா திருநெல்வேலி பேக்ரவுண்டில் இப்போ சாமியில் ஸோ ஒன்று ரெட்டப்பாளத்து பக்கம் இது கிடைக்குது, அந்த பக்கம் மேலப்பாளையத்தில் இது கிடைக்குது, பேட்டையில் இது கிடைக்குது, இப்படி அந்த ஊர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து அந்த கால்குலேஷன், அது அதில் ஒரு ஸ்பீடு, அதில் ஒரு கால்குலேஷன், இதில் வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஆகிடுது. சோ இந்த தமிழ் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஞாபகத்துக்கு உங்க தமிழ் ஐயா இந்த படம்லாம் நான் பார்த்து முடிக்கிற வரைக்கும் சத்தியமா அது நீங்க எடுத்த படம் தான் எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த படம் பாக்குறப்ப ஒரு மாதிரி ஜென்டிலா சாஃப்டா ஒரு கிளாஸியான அப்ரோச்சோட ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. சோ மத்த பிலிம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ரொம்ப கிளாஸியான ஒரு அப்ரோச்சோட எடுத்துட்டீங்க. சோ இப்போ இந்த ரத்னம் படத்துல அந்த கிளாஸி அப்ரோச் வந்து அதிகமா இருக்குமா இல்ல மாசான அப்ரோச் அதிகமா இருக்குமா? மாசான அப்ரோச் அதிகமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா இது வந்து மேபி நீங்க சொன்ன மாதிரி அதர் தென் ஆக்ஷனோட ரீசன் யதார்த்தமாக தான் இருக்கும். ஒரு ஃபைட் 2 ஃபைட் யதார்த்தமாக இருக்கலாம். மற்றதில் ஒரு சின்ன அது கூட வந்து ஒரு ஹைட்டு ஒரு டிஸ்டன்ஸ்லாம் போய் ஜம்ப் பண்ணி விழுறதெல்லாம் கூட பார்த்து தான் பண்ணியிருக்கோம். சோ இப்போ ரத்னம் படத்தோட கதை எப்படிப்பட்டது அண்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வைபாய் வெறியா என்ஜாய் பண்ற அளவுக்கு ரத்னம் படத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் என்னவா இருக்கும்? அது எல்லாமே 26ஆம் தேதி தியேட்டர்ல வந்து பார்த்துக்கோங்க. நீங்க என்ன பயங்கரமான கேள்வி கேட்டீங்க. ஆனா மக்களை உள்ள வந்தாங்கன்னா இது பண்ற மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு. சோ இப்ப அடுத்து வந்து என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க படத்தை பார்ப்பாங்க இல்லையா, சோ அவங்க கொடுத்த ரெஸ்பான்சஸ் படம் பார்ப்பாங்க, நிறைய பத்தி பேசுவாங்க, படத்தில் உள்ள நல்லது கெட்டதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் மேக்ஸிமம் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க எனக்கு பசங்கள்லாம். ஏன்னா எங்கள் எல்லாரோட வைப்ரேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பசங்க தான் எல்லாருமே. அதுபடி கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு எதிர்பார்ப்பேன். வீட்டில் ஒய்ஃபுக்கு பசங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பிடிக்குதுன்றதும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பேன் நான். அது வந்து அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பசங்க கூட எல்லாம் முன்னாடியே வந்து கொஞ்சம் கதையெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படி தான் அது போகும். எல்லார்கிட்டையும் இல்லை, பெரிய சன்னுக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த கதையெல்லாம் பெரிய சன்னுக்கிட்ட மட்டும் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே. ஸோ அது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குன்றது வந்து அது வந்து ஒரு மாதிரி ஜென்டிலாக சொல்லுவாங்க பசங்க. ஸோ ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறது, அவ்வளவுதான். சோ ஏதாவது இந்த ஹீரோ கூட நான் படம் பண்ணதில்ல, ஆனா இந்த ஹீரோவை பேஸ் பண்ணி இல்ல இந்த ஹீரோக்கு சூட் ஆகிற மாதிரி என்கிட்ட ஒரு கதை இருக்கு, காலம் வந்தா டெஃபினட்டா பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா அது எந்த ஹீரோவா இருக்கும், என்ன மாதிரி கதையா இருக்கும்? அந்த மாதிரிலாம் வந்து இந்த ஹீரோக்காக கதை, எல்லா ஹீரோ எந்த ஹீரோ வந்தாலும் என்கிட்ட கதை இருக்கும், அவ்வளவுதான். ஓகே. சோ அடுத்து ஜெனரலான ஒரு क्वेश्चन என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு டைரக்டரா இருக்கீங்க, ஒரு சினிமா பர்சன், அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல். சோ இப்போ இத்தனை வருஷம் ஒரு ஃபீல்டுல வந்து நீங்க சர்வைவ் ஆகி வந்திருக்கீங்க, உங்க பேர் இன்ன வரைக்கும் வந்து பெருசா நிலைச்சு நிக்குது அப்படின்னும் போது இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் லைஃப்ல நான் வந்து எடுத்துக்கிட்டது காரணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து குவிட் பண்ணது நிறுத்தினது காரணம் அப்படின்னா அது என்னென்னவா இருக்கும்? நிறுத்திட்டேன்றதுக்கு நான் எதுவுமே வந்து அதையே எந்த விஷயங்களும் நான் பண்றதில்லை.
அதனால் நிறுத்தினா ஞாபகம் இல்லை. ஃபாலோ பண்ணுறதுன்னு வேணால் சொல்லலாம். அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி ஆகணுன்றதை ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற இது வந்து கவனம் இருக்குது. அண்ட் நாளுக்கு நாள் நம்ம வந்து இன்னும் கவனமாகிக்கணுன்ற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, கான்சன்ட்ரேஷன் லெவல் இன்னும் கூடிக்கிட்டே போகுது. அதை வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இப்போது நிறைய படங்கள் பண்ணோன்னே அடுத்தடுத்த கதைகள் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுவும் நான் எல்லா படத்துக்கும் டைலாக் நானே எழுதுறேன்னா ஒரு தனி செஷன். இப்போ முன்னாடிலாம் வந்து டைலாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் நான் போனேன்னா ஆல்மோஸ்ட் அதர் தென் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எழுதுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 6 நாள் 7 நாள் தேவைப்படுது. ஒரு ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. ஏன்னா இருக்கிற ஒரு 1.5 லட்சம் வார்த்தையில் ஏற்கனவே எல்லா படத்துலையும் சேர்த்து 1,30,000 வார்த்தையை முடிச்சாச்சு. இன்னும் மிச்சம் 20,000 வார்த்தை எதுன்னு தேவை அப்படி தானே இருக்கும். எவ்வளோ நம்ம ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த கதைக்குரிய கண்டென்ட் தான் எழுதுவோம். ஆனால் கொஞ்சம் எலிவேட் பண்ணி எழுதும்போது அது நம்மளோட முந்தைய படத்தை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற அந்த கவனம் இருக்கு இல்லையா. இப்படி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் தான். ஸோ அதெல்லாம் தான் நான் வந்து இப்போ வந்து கவனமாக இருக்கிறேன். ஸோ நிறுத்திட்டேன்னு பார்த்தாச்சுன்னா நான் பெருசாக எந்த தப்பும் பண்ணுறது இல்லை. ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மை கிடையாது. ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டின்னு நான் சொல்கிறது சினிமா கம்யூனிட்டியை சொல்கிறேன். ஸோ அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மற்றபடி நிறுத்திட்டேன்னு ஒன்று கிடையாது. கடைபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே சார். ஸோ இப்போ ஒவ்வொரு கதையுமே வந்து ஏறக்குறைய பார்த்தோம்னா அது ஒரு தனி உலகம் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் டைரக்டர் ஹரி சார் அப்டேட் ஆகிற விதம். ஏன்னா இப்போ உங்களோட தாமிரபரணி படமும் பார்த்திருக்கேன், அட் த சேம் டைம் உங்களோட சிங்கம் ட்ரிலாஜியும் பார்த்திருக்கேன். சிங்கம்ல வந்துட்டு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங், அப்புறம் அந்த சிக்னல் ஜாமர் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் அப்டேட்டடா காமிச்சிருப்பீங்க டெக்னாலஜிக்கலா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் நீங்க அப்டேட் ஆகிற விதம் வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? இல்லை, அது இன்வால்மெண்ட் இந்த ஸ்கிரிப்ட் தான். நம்ம வந்து ஒரு கதை பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போது ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் கடத்தி வச்சுட்டா ஒரு கேங்கு தெரியும். அவங்க வந்து சிங்கம் 2ல் நீங்கள் சொன்ன அந்த ஜாமர் சீன் தான் சொல்லுவோம். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட மூளை எப்படிலாம் வேலை செய்யும். ஸோ இந்த சிட்டிக்குள்ளே உள்ள இந்த மாதிரி லாட்ஜஸ் எப்படி, ஸோ அங்கே போய் அந்த ரெக்கார்டை பார்க்குறது போடுறது, ஸோ இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஐடியாவை டிசைட் பண்ண. ஸோ எந்த ரூமில் இருப்பான்றதுக்கு வந்து எந்த ரூம் வந்து பூட்டி இருக்கோ அந்த ரூம்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லி உள்டாவா திங்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு போலீஸோட பூட்டி இருக்க வீட்டிலலாம் ஆள் இல்லைன்னு வந்து பொதுமக்கள் வேணாலும் நினச்சிக்கலாம். போலீஸ் அப்படி நினைக்க முடியாது. இதுக்குள்ளதான் இருப்பான்னு நினைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கேட்டு தெரிஞ்சவும் ஒரு விஷயம் வரும். இன்னொன்று வந்து நம்ம அந்த மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஏன்னா ஒரு டிஸ்கஷன்றது ஒரு 4 மாதத்தாகும். அந்த 4 மாதத்துல நம்ம அந்த கேரக்டராகவே மாறி அந்த சீனுக்குள்ளே உள்ள இன்னொரு கேரக்டரை மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒன்று. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் அந்த படம் ரொம்ப சூப்பராக போயிடுது. கொஞ்சம் சுமாராக இருந்தால் அந்த படம் சுமாராக போகுது. அப்படி தான். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம அந்த கேரக்டராக மாறுறது தான். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாமரை வச்சு இது பண்ணுறதெல்லாம் வந்து நாங்களாம் யோசிச்சது தான். அது இப்படி பண்ணியாச்சுன்னா ஜாமரை வச்சு இப்போ ரிங் பண்ணால் அது போகலன்னா அவன் இங்கே இருக்கிறான், இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கான். அப்புறம் ஜாமர் ஆன் பண்ணியாச்சுன்னா போச்சுன்னா ஜாமர் ஆன் பண்ணின்னு சொல்லிட்டு போச்சுன்னா கரெக்டாக எல்லாரும் நம்பருக்கு அடி. அப்போ தான் ஒரு ரூம்குள்ள இருந்து ஒரே நேரத்தில் பல சவுண்ட் வருதான்னு பார்க்கலாம். ஸோ அங்கே தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்மாக நம்ம வந்து கன்னை வச்சு அதை ஓப்பன் பண்ணலாம். டெஃபினட்டாக கிரைம் இஸ் இன்சைட், கிரிமினல் இஸ் இன்சைட் அப்படின்னு முடிவு வரலான்ற மாதிரி அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஷன் மூலமாக ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அப்படிதான். ஓகே சார். ஸோ இப்போ பொதுவாக ஒரு சம்பவம் இல்லை அந்த சம்பவத்தை சார்ந்தவங்க வந்து ட்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா மீம் கிரியேட்டர்ஸ் சார்பாக அவங்களுக்கு ஒரு பாயாசம் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி கண்டிப்பா உங்களையும் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் விட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உங்களை வச்சு மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மீம்ஸ் போட்டது ஏதாவது ஒன்று பார்த்து ஹே ஆமா இல்ல ஆமா எனக்கு கூட இப்படி தோணுச்சு அந்த மாதிரி யாராச்சும் உங்களை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்களா? அதான் நல்லா காமெடி பண்ணுவாங்க வச்சு. எப்படின்னா லைக் ஹரிப்பட வில்லன் மாதிரி அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஏதோ இந்த சூமோ ஸ்கார்பியோலாம் கண்டுபிடிச்சதே ஒரு படத்தில் ஓட்டுறதுக்கு தான். இந்த மாதிரிலாம் நல்லா கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும், புக்லேயோ இல்லை ஏதாவது ஒன்று ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது என்னை பற்றி ஏதாவது ஒன்று போயிட்டு இருக்கணும். அப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம யாருமே கண்டுக்கலன்னு எனக்கு சொல்லுவோம். வீட்டுக்கு போகிறோம் யாருமே நம்ம கண்டுக்கலன்னு அப்படி இருக்கும். அதுமாரி நம்ம இந்த பொது வழிக்குள்ளே வரும்போது நம்மளை யாரோ கண்டுட்டு இருக்காங்க, நம்மளை வந்து கிண்டலாவோ கேலியாவோ இல்லைன்னா வாழ்த்தாவோ பாராட்டாவோ நம்மளை கண்டுட்டு இருக்காங்கன்றது தான் நம்மளுடைய அது வந்து அப்ரிசியேஷன். எப்போதுமே மாலை விழுந்துட்டு இருக்காது, எப்போ ஒரு கல் விழுந்து விழுவோம். அது மாதிரி அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை என்ஜாய் பண்ண கற்றுக்கணுங்க. அந்த கல்லை எடுத்து நம்ம ஒரு மாங்காய் அடிச்சிக்க வேண்டியதுதான், அதையும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான்.
இல்லையா? நம்ம எப்போ அதை கல் போட்டாங்க ஃபீல் பண்ணுறத விட அந்த கல்லை நைஸாக கையில் பிடிக்கிறத கற்றுக்கணும், மண்டையில் வாங்காமல். ஸோ அப்போ கற்றுக்கிட்டோம்னா நமக்கு அது பாதிக்காது, ஜாலியாக இருக்கும் அது. சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம இன்டர்வியூவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னன்னா இந்தந்த விஷயங்களுக்காக இந்தந்த விஷயங்கள் தான் வந்து என் படத்தோட யூனிக் சிக்னேச்சர் இந்த ரத்னம்ல. ஸோ இதுக்காக கண்டிப்பா ஜனங்க நீங்க வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அஸ் அ டைரக்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்க? ரத்னம் வந்து எல்லாரும் மகிழ்விக்கிற ஒரு படமாக தான் இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ்ல வந்து ஒரு பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அது வந்து டில் எண்டு வரைக்கும் அந்த சூடு அப்படியே குறையாம இருக்கும். ஏன்னா கதையோட அமைப்பு அப்படி தான். நான் வந்து ரொம்ப வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு. என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு பகுதியும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் சொல்லணும். குடும்பத்தோடு வாங்க. ஏன்னா ஒரு ரசமான ஒரு காட்சியோ இல்லை வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களோ இருக்காது. ஒரு ஃபோர்ஸான டைலாகு, அதில் வந்து ஒரு நல்ல கெட்ட வார்த்தைகள்லாம் கூட வந்திருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து படத்தில் நீங்கள் சென்சாருக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்பிக்கையோடு அந்த படத்துக்கு வரலாம். வந்து அதுவும் சம்மரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூட் ஆஃப் ஃபிலிம் தான் நான் சொல்லுவேன். எல்லா அம்சங்களும் நிறைஞ்சது, அதை சொல்கிறேன். அப்படி ஸோ சம்மரில் வந்து ஒரு ஃபேமிலியோட நீங்கள் வெளியூர் போயிருந்தாலும் அங்கே ஒரு தேட்டருக்கு ஒரு 3 hours போகிறக்கூடிய டைம் உங்கள்கிட்ட இருக்கும். வெளியூர்லேருந்து யாராவது ஒரு சொந்தக்காரங்க வந்தாலும் அவங்க கூப்பிட்டு வரலாம். ஸோ தேட்டருக்கு வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து அந்த சிங்கிள் ஷாட், அந்த சீனு, ஃபைட்டு அண்டு சேஸ், அதுக்காக வந்து டெஃபினட்டாக நீங்கள் செகண்ட் டைம் வந்து பார்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க, எப்படா எடுத்தீங்க நீங்கள் அப்படின்றத உடனே வந்து பார்த்தாகணும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதோட டீட்டெயில் வந்துடும். நீங்கள் எப்படா எடுத்தீங்க, நான் இன்னொரு தடவை பார்க்குறேன்னா கண்டிப்பாக வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருமே வந்து 2வது முறை எடுத்துகிட்டு வர்ற இந்த படமாக இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களை தேட்டருக்கு வர சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.